rata o plomo. Hi friends, please like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க bell icon click பண்ணுங்க. ஸ்கூல் பாய்ஸ் எபிசோட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு நியூ எபிசோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சயின்டிஸ்ட்டை பற்றி நம்ம வந்து திங்ஸ்லாம் யூஸ் பண்ண டே டு டே லைஃப்பில் அந்த திங்ஸ்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க, அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவங்க அதுக்கோசம் எப்படி அவங்க லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு நாள் ஒரு சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்களும் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 1. மேரி கியூரி 1926 1934. போலந்து பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட இடத்தில் பிறந்தவரான மேரி கியூரி உலக மக்களுக்காக புற்றுநோய் குணப்படுத்தும் ரேடியத்தை தன் உயிர் கொடுத்து கண்டுபிடித்தார் என்று சொல்லலாம். சோதனை சாலையில் கதிர்வீச்சு தாக்கத்தினால் அவர் ரத்தம் கெட்டது. அவருக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர் சொன்னார், அழகான யுவதிகள் இருக்க வேண்டிய இடம் சமையல் அறையும் வரவேற்பறையும் தவிர விஞ்ஞான வகுப்பறை அல். பெண்ணான அவருக்கு நோபல் பரிசு வழங்குவதை கூட்டம் கடுமையாக எதிர்த்தது. எத்தனையோ சோதனைகளுக்கு மேரி கண்டுபிடித்த ரேடியம் 45 மாதமான ஓய்வில்லாமையை முதுகு ஒடியும்படியான முயற்சிகளில் அவர் ரேடியம் கண்டுபிடிக்கும் முறையை ஒரு காப்புரிமையை அமெரிக்க நிறுவனங்களுக்கு கொடுத்திருந்தால் கோடியாய் முடியும் சம்பாதித்திருக்க உலகத்துக்கே இலவசமாக வழங்கிவிட்டார். ஆனால் அதன் பின் அவருக்கே ரேடியம் தேவைப்பட்ட போது தயாரித்து வைத்திருந்த எந்த நிறுவனமும் அவருக்கு கொடுக்க முன்வரவில்லை. அமெரிக்காவை சேர்ந்த மாதர் அமைப்பு $1,00,000 நிதி திரட்டி அவருக்கு ரேடியம் கிடைக்க ஏற்பாடு செய்தது. இறக்கப் போவதைப் பற்றி அவர் கவலை கொள்ளவில்லை. அந்த முடிவை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டார். அவர் வேண்டியது இறப்புக்குப் பின் கணவர் கியூரியின் கல்லறைக்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்பதே விருப்பமாயிருந்தது. அவரின் விருப்பத்திற்கும் சாதனைக்கும் உற்ற துணையாக இருந்தார் அவர் கணவர். பெண்கள் படிப்பதை கேலி பேசும் படிப்பாளிகள் நிறைந்த சமூகத்திலிருந்து மீண்டு வந்த மேரி அன்றைக்கு சவால்களை சந்திக்காமல் இருந்திருந்தால் உலகம் விஞ்ஞானியை இழந்திருக்கும். அருமையான ஒரு விஞ்ஞானியை இழந்திருக்கிறோம். Please like, share and subscribe friends.